இந்தியாவோட அடுத்த பிரதமர் யாரு இல்லாட்டி புதிய பிரதமர் யார் என்ற கேள்விக்கான பதில் இன்றைக்கு 100% கிடைச்சிருக்கு. நேற்றே இது சம்பந்தமான செய்திகள் வெளியாகி இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி தான் திரும்பவும் வருவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு 100% அது உறுதியாகி இருக்கு. வார 9ஆம் திகதி 3வது சந்தர்ப்பமாகவும் நரேந்திர மோடி பாரத பிரதமரா பதவியேற்க போறார் என்ற தகவல் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. ஆனால் முதல் தடவையா இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கு. இதுக்கு முதல்ல 2 சந்தர்ப்பங்கள்லையும் கூட்டணி ஆட்சியை அவர் நடத்தினது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டிருந்தது. எந்த ஒரு கட்சியினுடைய ஆதரவும் இல்லாம தனி ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. இப்ப நரேந்திர மோடி இந்த சந்தர்ப்பத்தில் கூட்டணி ஆட்சியை தான் அமைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. சில இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்பாராத விதமா தோல்வியை சந்திச்சிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. கடைசி தேர்தல் முடிவு இன்றைக்கு வெளியாகி இருக்கு. ஒட்டுமொத்தமா என்ன நடந்திருக்குன்னு சொல்லி இந்த ஒரு காணொளியில தெளிவா விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். பாரத பிரதமரா நரேந்திர மோடி தான் 3வது சந்தர்ப்பமாகவும் பதவியேற்க போறார். அவருடைய வாரணாசி தொகுதியில 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த சந்தர்ப்பத்திலையும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஆனா போன தடவை தேர்தலோட ஒப்பிடுற நேரத்தில் வாக்குகள் வித்தியாசத்தை எடுத்து பார்க்குற நேரத்தில் வாரணாசி தொகுதியில இந்த தடவை அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் ஓரளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்கிறதும் மிக முக்கியமா சுட்டி காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் ராகுல் காந்தி போட்டியிட்ட 2 தொகுதிகளிலையும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. மக்களவையை பொறுத்த வரைக்கும் 543 தொகுதிகள் 5 வருஷ பதவி காலத்துக்காக ஒவ்வொரு உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்படுவாங்க. 131 உறுப்பினர்கள் பட்டியல் படுத்தப்பட்ட உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்கப்படும். இதில் 272 ஆசனங்களை தொகுதிகளை எந்த ஒரு கட்சி இல்லாட்டி கூட்டணி கைப்பற்றதோ அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் உருவாகும். தேர்தல் முடிவுகள் வெளியாகிறதுக்கு முதல்ல பெரும்பாலான கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் திரும்பவும் தனி பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்க போறார் என்ற மாதிரியான கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. குறிப்பா இந்த 1ஆம் திகதி வெளியான ஒரு கருத்து கணிப்பின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி 350 தொடக்கம் 415 ஆசனங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருந்தது. இந்தியா கூட்டணி வெறும் 150 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெறும் என்று சொல்லி அந்த கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருந்தது. இது எல்லாமே பொய்யாகி இருக்கு என்றதை இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தி நிக்குது. தேர்தல் முடிவுகள் வெளியாகிறதுக்கு முதல் இல்லாட்டி இந்த தேர்தல் சந்தர்ப்பத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எதிர்ப்பு கூறின ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா 400க்கும் அதிகமான தொகுதிகளில் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். அதிலையும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி 370க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றும், அறுதி பெரும்பான்மையை கைப்பற்றி நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்வோம் என்று சொல்லி நரேந்திர மோடி இதுக்கு முதல்ல சொல்லியிருந்தார். அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்போ சின்னாபின்னமாக சிதனிஞ்சு போயிருக்கிறது தான் இந்த தேர்தல் முடிவு காட்டி நிற்குது. தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் NDA கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 293 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. இதில் பாரதிய ஜனதா கட்சி 240 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு வகையில் பின்னடைவு என்று சொன்னால் கடந்த தேர்தல்களோட ஒப்பிடுற நேரத்தில் இதுக்கு 1வது சந்தர்ப்பத்தில் 282 இடங்களில் தனியே வெற்றி பெற்றிருந்தது. போன தடவை தேர்தல் முடிவெடுத்து பார்க்குற நேரத்தில் 303 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த தடவை பாரதிய ஜனதா கட்சி 240 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. போன தடவை 303, இந்த தடவை 240 ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் பிஜேபிக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதே நேரம் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 232 இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி இதுல 99 இடங்களை கைப்பற்றி இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியா இல்லாட்டி மீண்டெழுந்திருக்கு அந்த கட்சின்னு சொல்லியும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். என்ன சொன்னால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் போன தடவை கடைசியாக நடந்த 2019 மக்களவை தேர்தலில் வெறும் 52 இடங்களில் மட்டும்தான் அவங்களால வெற்றி பெறக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த தடவை 99 இடங்களில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி மீண்டு வந்து கொண்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இந்த தேர்தல் முடிவை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்து பார்க்குற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இந்த தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தி இருக்கு. என்று சொன்னால் தேர்தல் முடிவுகள் வெளியாகிறதுக்கு முதல்ல பிஜேபியோட மாநில தலைவர் குப்புசாமி அண்ணாமலை சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம், 20% அதிகமான வாக்குகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவர் சில ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார். அந்த கருத்துக்கள் இன்றைக்கு திரும்பவும் வைரல் ஆகி கொண்டிருக்கு சோசியல் மீடியாவில். எந்த ஒரு போட்டியிட்ட எந்த ஒரு இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியால்
வெற்றி பெறவே முடியாமல் போயிருக்கு. மிகப்பெரிய ஒரு தோல்வியை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. முதல் தடவையாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்கப்பட்டு 24 தொகுதிகளில் அவங்க போட்டியிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சின்னு சொல்லி பல கட்சிகளை சேர்த்து மிக வலிமையான வேட்பாளர்களை பாரதிய ஜனதா கட்சி களமிறக்கி இருந்தாலும் எந்த ஒரு வேட்பாளராலையும் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கு. குறிப்பாக தெலுங்கானா ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு இங்கே வேட்பாளராக களமிறங்கி போட்டியிடுறாங்க. அவங்களாலையும் வெற்றி பெற முடியாமல் போகுது. அண்ணாமலையும் தோல்வி அடைகிறாரு. எல் முருகன் அவரும் வெற்றி அடையாமல் தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது. என்னதான் ஒரு வலிமையான கட்சியை நாங்கள் உருவெடுத்திருக்கிறோம், பலமான ஒரு கூட்டணியை உருவெடுத்திருக்கிறோம், வலிமையான வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறோம்னு சொல்லி இதுக்கு முதல்ல சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே சின்னாபின்னமாக சிதைஞ்சு போயிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை தமிழ்நாட்டிலையும் சந்திச்சிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதே நேரத்தில் டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள்லையும், புதுவையில் ஒரு தொகுதியிலையும், மொத்தம் 40 தொகுதிகள்லையும் டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் 2014 தேர்தலோட ஒப்பிட்ட நேரத்தில் 2014 மக்களவைத் தேர்தலில் வெறும் 2 இடங்களில் மட்டும்தான் டிஎம்கேயால் திராவிட முன்னேற்ற கழகத்தால் வெற்றி பெறக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடைஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்க முடியும். டிஎம்கே எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது என்ற மாதிரியான ஒரு தகவலாகவும் இதை எடுத்துக்கொள்ள முடியும். ஒன்று, டிஎம்கேவுக்கு ஆதரவான வாக்குகள் இதுன்னு சொல்லியும் நம்ம பார்க்க முடியும். இன்னும் ஒரு பக்கம் பார்க்குற நேரத்தில் இது நரேந்திர மோடிக்கு எதிரான, இல்லாட்டி பிஜேபி கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் என்று சொல்லியும் இது ஒரு வகையில் நம்ம பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கூட இருக்குது. அடுத்தது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு இடத்துலையும் வெற்றி பெற முடியாமல் போயிருந்தாலும் மிகப்பெரிய சவாலுக்கு மத்தியில் ஒரு மிக முக்கியமான அடைவை நாம் தமிழர் கட்சி எட்டியிருக்கு. 8.19% வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி என்ற அங்கீகாரத்தை நாம் தமிழர் கட்சி முதல் தடவையாக பெற்றிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் போட்டியிட்ட எந்த ஒரு தொகுதியிலையும் அவங்களால வெற்றி பெற முடியாமல் போகுது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 40 தொகுதிகள்லையும் தனியாக போட்டியிட்டாங்க. எந்த ஒரு கூட்டணியும் கிடையாது. தனியாக போட்டியிட்டு இருந்தாங்க. 20 ஆண் வேட்பாளர்கள், 20 பெண் வேட்பாளர்கள் என்று சொல்லி சம அந்தஸ்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான ஒரு முற்போக்கான சிந்தனையோட வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருந்தாங்க. எப்படியா இருந்தாலும் யாராலையும் வெற்றி பெற முடியாமல் போயிருந்தது. இப்போ தேர்தல் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி 8%க்கும் அதிகமான வாக்குகளை இந்த ஒரு கட்சி பெற்றுக்கொள்ளுதோ, தேர்தல் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்று சொல்லி ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த அங்கீகாரம் நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த தேர்தலையும் கூட அங்கீகரிக்கப்படாத கட்சி என்ற காரணத்தால் சின்னத்தை கூட இழக்க வேண்டிய ஒரு நிலைமை நாம் தமிழர் கட்சிக்கு உருவாகி இருந்தது. கரும்பு விவசாயி சின்னம் தான் அவங்களுடைய நிரந்தரமான சின்னம் என்று சொல்லி சொல்லப்பட்டு வந்தது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே அந்த கோரிக்கையை முன்வைக்கல, போதுமான சதவீத வாக்குகள் கிடையாது என்று சொல்லி ஏராளமான காரணங்கள் சொல்லப்பட்டு மைக் சின்னம் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதுலேயும் கூட நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டிருந்தது. இப்போ அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான சின்னம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை கூட இந்த தேர்தல் உருவாக்கியிருக்கு. ஒட்டுமொத்தமான தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக 2 மிக முக்கியமான கட்சிகள் இருக்குது. பீகாரில் இருக்கிற நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளம், அதே மாதிரி ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற சந்திரபாபு நாயுடுவினுடைய தெலுங்கு தேசம் கட்சி. இந்த 2 கட்சிகளும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தெலுங்கு தேசம் கட்சி 16 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. ஐக்கிய ஜனதா தளம் 12-15 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 2 கட்சிகளோட ஆதரவுன்றது கூட்டணி அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு கட்டாயம் தேவைப்படும். இந்த 2 கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட நெருக்கமான ஒரு உறவு பேணுற கட்சிகள் கிடையாது. அதே நேரத்தில் இந்த என்டிஏ கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற அந்த கூட்டணிக்குள்ளதான் இவங்களும் இருந்தாங்க. இந்த தேர்தலை எதிர்கொண்டிருந்தாங்க. இவங்களுடைய ஆதரவையும் இன்னும் சில கட்சிகளினுடைய ஆதரவையும் காங்கிரஸ் கட்சி இல்லாட்டி இந்தியா கூட்டணி பெற்றுக்கொண்டு ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் உருவாகலாம் என்ற மாதிரியான கருத்துக்கள் ஆரம்பத்தில் வெளியாகி இருந்தது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றது இன்றைக்கு உறுதியாகி இருக்கு.
குறிப்பாக சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கிறார், நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் தொடர்ச்சியாக இருக்கிறோம், டெல்லியில் நடக்க போகிற அந்த கூட்டத்திலையும் நான் கலந்து கொள்ள போகிறேன் என்ற ஒரு அறிவிப்பை அவர் இன்றைக்கு பகிரங்கமாகவே வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ மூன்றாவது சந்தர்ப்பமாகவும் பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தான் என்றது 100% உறுதியாகி இருக்கு. வார 9ஆம் திகதி பதவியேற்பு நடக்க இருக்கிறதா ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த தடவை இருக்கிற மிகப்பெரிய சவால் தான் ஒரு கூட்டணி அரசாங்கத்தை நடத்துறதுன்றது. அதை எப்படி அவர் நடத்த போறாருன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.